இதையெல்லாம் தட்டி கேட்டா அடுத்த செகண்ட் காவல்துறையை வச்சு அடக்குமுறை. இங்க இருக்க மாவட்ட செயலர் சொன்னாரு, இங்க இருக்க சிற்றரசு துணை முதலமைச்சர் பெயரை சொல்லிக்கிட்டு எந்த அளவிற்கு இங்க வந்து செயல்படப்படாம நிப்பாட்டுறாருன்னு. இந்த தொகுதியோட எம்எல்ஏ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர், அப்புறம் நம்ம சேகர் பாபு அண்ணன் அவர்கள், அப்புறம் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்கள், 4 அமைச்சர்கள் இருந்து சென்னை எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க. ஒவ்வொரு தாட்டும் மழை வரும் பொழுது அவங்க தாத்தா ஐயா கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் வேட்டியை கட்டுக்கிட்டு இறங்குவாரு. ஒரு போட்டோ அடுத்த தினத்தந்தியில வரும். ஆஹா, இந்த மக்களுக்கு எவ்வளோ உழைக்கிறாரு. வெள்ளம் வரும் பொழுது சாப்பாடு கொடுக்குறாரு, அரிசி கொடுக்குறாங்க, வேஷ்டி கொடுக்குறாங்க. நம்ம பார்க்கும்போதெல்லாம் தெரியும், பரவாயில்லையே மக்களோட மக்களா இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே வெள்ளம் வரும் பொழுது. சரி, ஓகே, அவங்க தாத்தா தான் இருந்தாரு. அடுத்தது அவர் மகன் வந்தாரு, ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் இப்ப பேண்ட் போட்டுக்கிட்டு மலையில நடந்துகிட்டு மக்களோட மக்களாக இருக்கிறன்னு திருப்பியும் ஒரு செய்தி. அதுக்கப்புறம் அவருடைய பேரன், கலைஞருடைய பேரன் உதயநிதி மழை வரும்போதெல்லாம் இறங்கி நடந்துகிட்டு இருக்காரு. ஆனா சென்னை வாழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்ததே கிடையாது. வேளச்சேரி முதற்கொண்டு கொளத்தூர் முதற்கொண்டு ஒவ்வொரு ஏரியாவும் மழை வரும் பொழுது நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய நிலத்துல இருக்கோம். கிட்டத்தட்ட 40% ஸ்லம்ஸ் சேரிகள் அதிகமாக இருக்கு. குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்பட்டது. அதோட பேரை மாத்திட்டாங்க இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு சென்னை மாறி இருக்கா? பூர்வக்குடி மக்களா இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஆதி திராவிடர் மக்களுடைய நிலைமை மாறி இருக்கா? இன்னைக்கு எதுவுமே மாறல. ஒவ்வொரு வருஷமும் கூவத்திலையும் அடையாறுலையும் வெள்ளம் வரும் பொழுது மக்கள் எப்பயுமே வெளியே வந்துட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த 16 தொகுதியிலும் அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கு. 1962 இருந்து சென்னை திமுகவோட கோட்டை, யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதற்கான ஒரு ரவுடி பலம், அதற்கான ஒரு பண பலம். இதையெல்லாம் தட்டி கேட்டா அடுத்த செகண்ட் காவல்துறையை வச்சு அடக்குமுறை. இங்க இருக்க மாவட்ட செயலர் சொன்னாரு, இங்க இருக்க சிற்றரசு துணை முதலமைச்சர் பெயரை சொல்லிக்கிட்டு எந்த அளவிற்கு இங்க வந்து செயல்படப்படாம நிப்பாட்டுறாருன்னு. அதிகாரமும் பணபலமும் இந்த தேர்தல்ல 26ல எங்க அண்ணன் தலைவர் முதலமைச்சர் ஆறும் பொழுது உங்களை எப்படி தூக்கிறீன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் சென்னையில. ஒரு இலவச பேருந்துங்கிறாங்க, சொன்ன டைமுக்கு பஸ் வராது, நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. இதுல வட சென்னை ஒரு மாதிரியும் சென்னை தென் சென்னை ஒரு மாதிரி இருக்கும், மத்திய சென்னை ஒரு மாதிரி இருக்கும். வட சென்னைக்குள்ள பெரும்பாலும் சேரிகளும் ஸ்லம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அங்க ஒரு முன்னேற்றமும் கிடையாது. ஒரு சரியான மருத்துவமனை இருக்கா? சரியான பள்ளிக்கூடம் இருக்கா? இந்த திமுக வட சென்னை மக்களை எந்த அளவிற்கு தவறா யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். வட சென்னை தென் சென்னையில இருக்கக்கூடிய முன்னேற்றம் ஏன் வட சென்னையில இல்லை? அப்ப இந்த சென்னையோடைய முன்னேற்றம் ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேயரா இருக்கும்போது சொன்னார், சிங்கப்பூரா மாத்துவேன் அப்படின்னு சொன்னார். மக்கள் நம்மளே மேயராக்குனாங்க. அடுத்து துணை முதலமைச்சர் ஆனார். இல்ல இந்த சென்னையை சிங்கப்பூரா மாக்குவேன்னு சொன்னார். அடுத்தது ஐயா ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு நீங்க முதலமைச்சராகவும் ஆயிட்டீங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் மழை வரும் பொழுது கொடையை எடுத்துக்கிட்டு நீங்க மட்டும் வந்து வாக்கிங் போயிட்டு ஒரு நடிப்பை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா சென்னை மக்களுடைய வாழ்க்கை மாறினதா வரலாறு கிடையவே கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.